அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோல சிங்கிள் க்ரோஷெட், ஆஃப் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட், 3 டுகெதர் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி தான் பார்க்க போறோம். 3 டுகெதர் ஸ்டிச்னா 3 ஸ்டிச்சை ஒரே ஸ்டிச்சா மாத்துறது தான் 3 டுகெதர். ஒரு பேட்டர்ன் பெருசா இருக்கும். அந்த பேட்டர்னை நம்ம சுருக்கணும்னா 3 ஸ்டிச்சை ஒரே ஸ்டிச்சா மாற்றும் போது அந்த பேட்டர்ன் சீக்கிரமா சுருங்கும். இதுக்குதான் இந்த 3 டுகெதர் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்றோம். சிங்கிள் க்ரோஷெட், ஆஃப் டபுள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட் ஸ்டிச் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியலன்னா வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 3 ஸ்டிச்சோட 2 இன்க்ரீஸ் 3 இன்க்ரீஸ் 2 டுகெதர் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஸ்டிச்சஸ் பத்தி எல்லாமும் தெரிஞ்சுக்கலாம், க்ரோஷெட்டோட சிம்பிள்ஸ் பத்தி எல்லாமும் தெரியணும்னா என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோல சிங்கிள் க்ரோஷெட், ஆஃப் டபுள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட், 3 டுகெதர் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண், பெண், வேலை தேடுவர்கள், ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா, அவங்க கொடுக்குற போட்டோஸ், வீடியோஸ் நம்ம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். நம்ம பணம் கட்டின உடனே நமக்கு அன்னையில இருந்தே வருமானம் நம்மளோட வேலட்ல ஆட் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிங்கிள் க்ரோஷெட் 3 டுகெதர் ஸ்டிச் போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் லைன் நார்மல் சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த லைன் புரியணுன்றதுக்காக வேற கலர் நூல் ஜாயின் பண்ணிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முதல் ஸ்டிச்ல நார்மல் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த 3 ஸ்டிச்சை ஒரே ஸ்டிச்சா எப்படி மாத்தணும்னா, முதல் ஸ்டிச்ல ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை இருக்கும் போது 2 லூப் ஊசியில இருக்கும். அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூல மேலே இருக்கும்போது 3 லூப் இருக்கும். அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது 4 லூப் இருக்கும். இந்த 4 லூப் வழியாக ரன்னிங் நூலை ஊசியில மாற்றி வெளியே இழுக்கும் போது ஒரு சிங்கிள் க்ரோஷே 3 டுகெதர் ஸ்டிச் கிடைச்சிச்சு. இது போலதான் இருக்கும். அடுத்த 3 ஸ்டிச்சை ஒரே ஸ்டிச்சா நான் மாற்றுறேன். இந்த 3 ஸ்டிச்சு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வழியா ஊசி உள்ள விட்டுறோம், ரன்னிங் நூலை இழுக்கணும். இழுக்கும் பொழுது 2 லூப் இருக்கும். அடுத்த ஸ்டிச் வழியா ஊசிய உள்ள விட்டு ரன்னிங் நூலை இழுக்கணும், 3 லூப் இருக்கும். அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது ஊசியில 4 லூப் இருக்கு. இந்த 4 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை ஊசியில மாட்டி மேலே இழுக்கும் போது சிங்கிள் க்ரோஷெட் 3 டுகெதர் ஸ்டிச் கிடைக்கும். ஆஃப் டபுள் க்ரோஷெட் 3 டுகெதர் ஸ்டிச் போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் லைன் நார்மல் ஆஃப் டபுள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக வேற ஒரு கலர் உள்ள ஜாயின் பண்ணிட்டு 2 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல நார்மல் ஆஃப் டபுள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டு முடிச்சது. அடுத்ததா இருக்கிற 3 ஸ்டிச்ல ஆஃப் டபுள் க்ரோஷெட் 3 டுகெதர் ஸ்டிச் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஆஃப் டபுள் க்ரோஷெட் 3 டுகெதர் ஸ்டிச் போடுறதுக்காக ஊசியில
ரன்னிங் நூல் மாட்டியாச்சு. இந்த 3 ஸ்டிச்சை ஒரே ஸ்டிச்சா போறோம். இந்த ஸ்டிச்ல ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை இழுக்கும் போது ஊசியில 3 லூப் இருக்கும். அடுத்து ரன்னிங் நூலை ஊசியில மாட்டிட்டு அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது 5 லூப் இருக்கும். மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டிட்டு அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை எடுக்கும் போது ஊசியில 7 லூப் இருக்கும். இந்த 7 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை மேலே இழுத்தோம்னா ஹாஃப் டபுள் crochet 3 together ஸ்டிச் கிடைக்கும். அடுத்த 3 ஸ்டிச்சை ஒரே ஹாஃப் டபுள் crochet 3 together ஸ்டிச்சா மாற்றலாம். ஊசியில ரன்னிங் நூல் மாட்டிட்டு இந்த ஸ்டிச்ல ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூல் மேலே இருக்கும். 3 லூப் ஊசியில இருக்கு. மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டிட்டு அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை இழுக்கும் போது ஊசியில 5 லூப் இருக்கும். மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டின பிறகு அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை ஸ்டிச் வழியா எடுத்தோம்னா ஊசியில 7 லூப் கிடைக்கும். 7 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை வெளியே எடுக்கும் போது டபுள் crochet 3 together ஸ்டிச் போடுறதுக்காக நார்மல் டபுள் crochet ஸ்டிச் போட்டுருக்கேன். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக வேற ஒரு கலர் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ வேற கலர் நூல் எதுக்காக ஜாயின் பண்றதுனா ஸ்டிச் தெரியணுன்றதுக்காக தான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 3 செயின் ஸ்டிச் போட்டு லைன் திருப்பின பிறகு அடுத்த 3 ஸ்டிச்சு ஒரு டபுள் crochet 3 together ஸ்டிச்சை எப்படி போடலாம்னு பார்க்கலாம். டபுள் crochet 3 together ஸ்டிச் போட போறோம். இந்த 3 ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச்சை மாற்றலாம். ஊசியை ரன்னிங் நூல்ல மாட்டி எடுத்து ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூல் மேலே இழுக்கும் போது 3 லூப் இருக்கும். முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியில ரன்னிங் நூலை மாட்டி ஸ்டிச் உள்ள ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூல் மேலே இழுக்கும் போது 2 லூப் இருக்கும். 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கும். 3 லூப் இருக்கும். மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை எடுத்தோம்னா முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூல் எடுக்கும் போது 4 லூப் இருக்கும் ஊசியில இருக்கும். இந்த 4 லூப் வழியாக ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் போது டபுள் crochet 3 together ஸ்டிச் கிடைக்கும். டபுள் crochet அடுத்த 3 together ஸ்டிச் போடுறதுக்காக ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை எடுக்கும். முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட ரன்னிங் நூலை ஊசியில மாட்டி அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூல் எடுக்கும். 2 லூப் வழியா ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி 3வது ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை எடுக்கும் போது முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். ஊசியில 4 லூப் இருக்கும். இந்த 4 லூப்லையும் ரன்னிங் நூல் மாட்டி இழுக்கும் பொழுது டபுள் crochet 3 together ஸ்டிச் கிடைக்கும். இன்னைக்கு வீடியோல சிங்கிள் crochet, ஹாஃப் டபுள் crochet, டபுள் crochet 3 together ஸ்டிச் எப்படி போடணுன்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.